Hello students, welcome to 4th standard science class. Today we are going to learn unit 3 Air We Breathe part 2. In previous video we learnt about importance of air in our daily life. Air is a mixture, composition and components of air. Today we are going to see about air pollution. Air pollution. The atmospheric balance is disturbed by human activities. This leads to environmental problems like air contamination and global warming. The air carries soot, smoke and other particles from car exhaust and power plants. These are the major contributors to air pollution. நம்முடைய அட்மாஸ்பியர் மனிதனோட செயல்பாடுகள்னால மாசுபடுகிறது. இதனால் நம்முடைய என்விரான்மெண்ட்டில் காற்று மாசுபடுதலும் புவி வெப்பமடைதலும் நிகழ்கிறது. ஏரில் வாகனங்கள்லேருந்து வெளிப்படும் புகையும் மின் உற்பத்தி நிலையங்கள்லேருந்து வெளிப்படுற துகள்களும் கலந்துருக்கும். இதுதான் காற்று மாசுபடுறதுக்கு முக்கிய காரணம். Do you know covering our mouth and nose while sneezing or coughing prevents spreading of germs through air to people around us? தும்மல் வரும்போதும் இருமல் வரும்போதும் நம்மளுடைய வாயையும் மூக்கையும் கவர் பண்ணிட்டோம்னா தான் ஜெர்ம்ஸு காற்றில் பரவாமல் இருக்கும். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். காற்று மாசுபடுவதால் ஏற்படும் விளைவுகள். குளோபல் வார்மிங். This changes the climatic conditions of different regions of the world. It also causes disturbances in agriculture and food production. Melting of snow caps and increase in sea levels are the consequences of global warming. Global warming அப்படின்னா உலக வெப்பமயமாதல். குளோபல் வார்மிங்னால உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை மாற்றிடுது. இதனால் அக்ரிகல்ச்சரும் ஃபுட் ப்ரொடக்ஷனும் பாதிப்படைகிறது. குளோபல் வார்மிங்கோட முக்கியமான விளைவு என்னன்னா பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கும். இதனால் சீ லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் குளோபல் வார்மிங்கோட முக்கியமான விளைவு. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மாக். When dust particles and smoke combine with fog in the presence of sunlight, smog is formed. It reduces the visibility. It also causes many respiratory disorders and allergies. ஏரில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகிள்ஸும் ஸ்மோக்கும் சன்லைட்டோட மூடு பனியோடு இணையும் போது ஸ்மாக் ஃபார்ம் ஆகுது, அதாவது பனிப்புகை. இதோட காசஸ் என்னன்னா விசிபிலிட்டியை குறைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனைகள் மற்றும் அலர்ஜிஸையும் உண்டு பண்ணுது. ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் ரெயின். Sulfur dioxide and nitrogen oxides reacts with water in the atmosphere producing sulfuric acid and nitric acid. These acids come down along with the rain. This is called acid rain. Sulfur dioxide nitrogen oxide அட்மாஸ்பியரில் உள்ள வாட்டரில் ரியாக்ட் பண்ணி சல்ஃபியூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடையும் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆசிட்ஸ் மழை நீரோட கலந்து அமில மழையாக பொழிகிறது. இதற்கு பேர் தான் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் காசஸ் ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஸ்கின் டிசார்டர்ஸ். ஆசிட் ரெயின் என்ன செய்யும்னா நமக்கு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸையும் ஸ்கின் டிசீஸையும் உண்டு பண்ணும். டேமேஜஸ் த லீவ்ஸ் அண்ட் அஃபெக்ட் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பிளான்ட்ஸ். ஆசிட் ரெயின் பிளான்ட்ஸில் உள்ள லீவ்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுனால அதோட ப்ரொடக்டிவிட்டியை குறைச்சிடுது. என்டர்ஸ் த கிரவுண்ட் அண்ட் ரிவர் வாட்டர்ஸ் காசிங் ஹார்ம் டு த அக்வாட்டிக் லைஃப். இந்த ஆசிட் ரெயின் வாட்டர் நீர்நிலைகளில் கலக்கிறனால அக்வாட்டிக் லைஃப் அனிமல்ஸோட லைஃப்பை பாதிக்குது. அரோட் மார்பிள் அண்ட் டேமேஜஸ் மானுமெண்ட்ஸ் லைக் தாஜ்மஹால். இந்த ஆசிட் ரெயின் பளிங்கு கற்களை அரிச்சிரும். அதனால் பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட தாஜ்மஹால் போன்ற நினைவு சின்னங்கள் சேதப்படுத்தப்படுகிறது. ஏரோசால் ஃபார்மேஷன். When liquid or solid particles are dispersed in air, it is called aerosol. Aerosols are deposited on the leaves affecting photosynthesis. லிக்விட் பார்ட்டிகிள்ஸும் சாலிட் பார்ட்டிகிள்ஸும் காற்றோட கலக்கப்படுறதுக்கு பேர் தான் ஏரோசால். இந்த ஏரோசால் பிளான்ட்ஸில் இருக்க லீவ்ஸில் படிகிறதுனால அதோட ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகுது.
Depletion of ozone. The hydrocarbons such as the chlorofluorocarbons destroy the ozone layer. Ozone holes allow the UV rays to reach the Earth's surface. UV radiation harms wildlife, damages plants and causes skin cancer in humans. Chlorofluorocarbon என்ன செய்யும்னா நம்மளுடைய ஓசோன் லேயரை பாதிக்குது. இது நம்மளுடைய ஓசோன் லேயரில் ஹோல்ஸை உண்டு பண்ணிடுது. அதனால் அந்த ஹோல்ஸ் வழியாக யூவி ரேஸ் நம்முடைய எர்த் சர்ஃபேஸுக்கு வந்துடும். இந்த யூவி ரேஸ் பிளான்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது, அனிமல்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது, ஹியூமன் பீயிங்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. இந்த யூவி ரேஸ் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஸ்கின் கேன்சரை உண்டு பண்ணுது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ். Air pollution has bad impact on human health. When the pollutants increase in air, they cause irritation in the eyes, nose and throat. When the pollutants increase in air, they cause irritation in the eyes, nose and throat. Air pollution can also produce wheezing, coughing and breathing problems in humans. ஏர் பொல்யூட் ஆகிறனால ஹியூமன் பீயிங்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. ஏரில் பொல்யூட்டன்ஸ் அதிகமாகும்போது கண், மூக்கு, தொண்டை இது எல்லாத்துலேயுமே எரிச்சலை உண்டு பண்ணுது. அதனால் இருமல், மூச்சுத்திணறல் போன்ற சுவாச பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. Some of the major effects of air pollution on human beings are respiratory disease, example flu, tuberculosis. காற்று மாசுபடுறதுனால ஏற்படுற விளைவுகள் என்னென்னா டியூபர்குலோசிஸ், அதாவது காச நோய். அடுத்து ஃபீவர். கார்டியோவாஸ்குலர் டேமேஜஸ், இருதய இரத்த நாள பாதிப்பு. ஃபேட்டிக், ஹெட்டேக்ஸ் அண்ட் ஆன்சைட்டி, சோர்வு, தலைவலி, பதற்றம் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ், நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. ஸ்டெப்ஸ் டு செக் ஏர் பொல்யூஷன். Air pollution can be reduced by the following steps. Alternative source of energy should be used. Example, solar energy. காற்று மாசுபடுவதை குறைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ், மற்ற ஆற்றல் ஆதாரங்களை பயன்படுத்தலாம், அதாவது சூரிய ஆற்றலை பயன்படுத்தலாம். ஏர் ஃபில்டர்ஸ் should be used to prevent harmful gases mixing with air. ஃபேக்ட்ரிஸில் என்ன செய்யலான்னா அந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ் காற்றில் கலக்கிறதுக்கு முன்னாடி அதில் காற்று வடிகட்டிகளை பயன்படுத்தலாம். ஸ்மோக் எமிஷன் டெஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் மஸ்ட் பி என்ஃபோர்ஸ்ட். வெஹிக்கிள்ஸில் புகை உமிழ்வு சோதனைகளை செயல்படுத்த வேண்டும். மோர் ட்ரீஸ் ஷுட் பி பிளான்டட் டு அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு. பிளான்ஸ் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அதனால் அதிகமான மரங்களை நட வேண்டும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், with this topic we came to the end of this lesson. What we have learned from this lesson: importance of air in our daily life. Air is a mixture, composition and components of air, and air pollution. Thank you.